தலைவர்கள் யாருக்கு அந்த இடங்கள்ல கடைகள்லாம் சாத்தப்பட்டிருந்தது எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து, என்று உங்களுடைய கேள்வி, நட்டாஜி அவர்கள் மேடையிலே பேசும்பொழுது தமிழகத்தில் குறிப்பாக இன்று நிகழ்வுக்கு காவல்துறையை வைத்து வலுக்கட்டாயமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்டிஸ்டில் இருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் அடக்கி வைத்து யாரும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற வாய்மொழி உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட அந்த பகுதியே கர்ஃப்யூ மாதிரி தான் இருந்துச்சுங்க. இரண்டாவது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெரு விளக்குகள் கூட அணைக்கப்பட்டிருந்தது. ஸோ நம்முடைய தேசிய தலைவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, தமிழ்நாட்டில் இது நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. அதே நேரத்தில் இதையெல்லாம் தாண்டி எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதைத்தான் மேடையில் நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த அளவுக்கு ஜனநாயகத்தினுடைய குரல் வளையை நரிச்சு தான், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக கடை வீதியில் இருக்கக்கூடிய கடைகளை அடைத்து தெருவிளக்குகளை அணைத்து இந்த மாதிரி திமுக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு. இது தெரிஞ்ச விஷயம்தான். இந்த யாத்திரையினுடைய முதல் நாளிலிருந்தே அவங்க தெருவிளக்கு அணைக்கிறது சரி, கேஸ் போடுறதும் சரி, யாத்திரை இருக்கவங்களை அரெஸ்ட் பண்ணுறதும் சரி, இது தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பட் என்னை பொறுத்தவரை மனதளவில் இதெல்லாம் தாண்டி வர ஆரம்பித்து விட்டோம். இதெல்லாம் தாண்டித்தான் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்கணும். இதெல்லாம் தாண்டித்தான் தமிழகத்தில் அரசியல் என்பது சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பது மனதளவில் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். நட்டாஜி அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவருக்கு ஒரு ஷாக். குறிப்பாக தமிழகத்தில், நம்முடைய மாநிலத்தில் இது போன்ற நிகழ்வுகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுது. எந்த அளவுக்கு அவர்கள் தோல்வி பயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ணில் தெரியுது. அதைத்தான் திரு நட்டா அவர்கள் மேடையிலே குறிப்பிட்டிருந்தார். இல்லை, இப்போ பிஜேபி யாத்திரை அப்படிங்கிறது எல்லா கான்ஸ்டிடியூஷனுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு சென்னைக்கு மட்டும் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சென்னையை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக இருந்தேன். எங்கேயும் காவல்துறையிட்ட சண்டை போட்டு ஒன்று பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், திமுக எவ்வளவு அறிவாளிகள்னா அவங்க நேராக சண்டை போட மாட்டாங்க, காவல்துறையை ஏவி விட்டு தான் சண்டை போடுவாங்க. திமுக கைவந்த கலை. அதனால் தேவையில்லாமல் நம்ம காவல்துறையோடு உரச வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு முதல்ல இருந்து. ஸோ ரூட்டு கொடுக்க மாட்டாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் பொறுத்துக்கிட்டு எங்கேயெல்லாம் சொல்கிறாங்களோ கிராமத்துக்குள்ளே எங்கே போகணும், அங்கே போகணும், டைமிங்கு எல்லாமே பொறுத்துக்கிட்டு தான் வந்தோம். சென்னை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க, மக்களுடைய எழுச்சிங்கண்ணா. சென்னை இன்றைக்கி தயாராக இருக்குது மாற்றத்திற்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்கள், பெங்களூர், ஹைதராபாத், எல்லா நகரத்தையும் பாருங்கள், எல்லாமே மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சென்னை மட்டும் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அது கூட இன்றைக்கி மேடையில் பேசும்பொழுது நான் பேசியிருந்தேன், எந்த அளவுக்கு குடும்ப அரசியல், சென்னையினுடைய 3 எம்பியுமே குடும்ப அரசியலுடைய இலக்கணமாக இருக்கிறாங்க. ஒரு சாமானிய மனிதர்கள் கிடையாது, சாமானிய மக்களுடைய பிரச்சனையை புரிந்தவர்கள் கிடையாது. அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் தெரியும், இங்கே மக்கள் ரோடுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே ஒரு பெரிய புரட்சி நடக்கும்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். அதை தடுப்பதற்காக பல முயற்சி எடுத்து யாத்திரை இங்கே அனுமதி இல்லை, அங்கே அனுமதி இல்லைன்னு. பட் இதையும் தாண்டுவோம். இதையும் தாண்டி சென்னையிலே ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு தொடர்பாக எதுவும் பேசினாங்களா சார்? இன்னைக்கு அதற்கான நேரம் இல்லை இல்லைங்கண்ணா. அதுவும் நட்டாஜியோடைய கமிட்மெண்ட் இவ்வளவு, நம்ம தேசிய தலைவர் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. வேறு வேறு பார்லிமெண்ட் இப்போ தான் முடிஞ்சிருக்குங்கன்னா, அகில இந்திய அளவில் நிறைய அவருக்கு வேலைகள் இருக்குது. இருந்தும் அந்த கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. முதல்லயே சொல்லியிருந்தாங்க, 200வது தொகுதி எங்கே இருக்கோ நான் கட்டாயம் வருவேன் அப்படின்னு. ஸோ அதற்காக இந்த 1 மணி நேர நிகழ்வுக்காக டெல்லியிலிருந்து 1 மணி நேரத்தை முடிச்சுட்டு திரும்ப டெல்லி போகிறாங்க. வேறு எந்த நிகழ்ச்சியும் கூட அவர் பங்கேற்கலை. ஆனால் இன்றைக்கி அவருக்கு வேலை பளு ரொம்ப அதிகம். இருந்தும் அவர் அந்த கொடுத்த வார்த்தைக்காக நம்முடைய எண் மக்கள் 200வது தொகுதி கட்டாயமாக இருப்பேன்னு 1 மாதத்திற்கு முன்பே சொல்லியிருந்தாங்க. அதற்காக வந்திருந்தாங்கன்னா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அன்பின் அடிப்படையில் அவரை வரவேற்க வந்திருந்தாங்க, மேடையில் அமர்ந்திருந்தார்கள். மற்றபடி பேசுவதற்கு எந்த நேரமும் இன்னைக்கு இல்லைங்க.